Hi friends, இந்த வீடியோ முழுக்க A level முடிச்சிட்டு ரிசல்ட்ஸ் எடுத்த மாணவர்களுக்கான ஒரு வீடியோவாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கு முதல் எல்லா பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். சில நேரம் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்க முடிவு செய்திருப்பீங்க. செகண்ட் சாய்ஸ் செய்யலாம், இல்லாட்டி வேறு ப்ரைவேட்டாக ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி கிடைக்கிற யூனிவர்சிட்டிக்கு போகலாம். இந்த மாதிரியான முடிவுகளை நீங்க எடுத்திருப்பீங்க. அது ரிலேட்டடா ஏதாவது சஜஷன்ஸ் வேண்டாம். நாங்க ஏற்கனவே பல வீடியோஸ் அது ரிலேட்டடா போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ ஏதாவது ஒரு வகையில் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சரி, இந்த வீடியோல நாங்க எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்களுக்கு பிக்சர் ரிசல்ட்ஸ் கிடைத்து விட்டது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டியும் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ பழைய கட்டாம சார்ந்தவர்களை பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி கிடைக்குமா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாணவர்களுக்கு இப்போ யூனிவர்சிட்டி கிடைச்சாலும் உங்களுக்கு தொடங்குறதுக்கு இன்னொரு 9-10 மாதங்கள் ஆகலாம், சில நேரம் ஒரு வருடம் கூட ஆகலாம். ஸோ இப்போ என்ன செய்வது? ஸோ இந்த பீரியட்ல நீங்க என்னென்ன செய்யலாம், என்ன செய்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதே மாதிரி நான் என்ன செய்தேன், ஸோ அது ரிலேட்டடாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம எக்ஸ்பெக்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஒரு 9 மாதம் 10 மாதம் கொண்டு வச்சோம்னா, இந்த 10 மாதத்துல இயன்ற அளவுக்கு உங்களுடைய நாலேஜை கூட்டுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ ஏழு முடிச்சு கொஞ்ச நாள் பண்ணா இருந்திருக்கலாம். இனி நீங்க என்ன செய்யலாம்னா, இப்படி உங்களோட நாலேஜை கூட்டுறது அது ரிலேட்டடா கொஞ்சம் எஃபர்ட்டை நீங்க போட்டீங்கன்னா, ஷுவரா நீங்க ஒரு யூனிவர்சிட்டி தொடங்கினாலும் தச்சில நீங்க ஒர்க் போகும்போதாவது உங்களுக்கு அது கட்டாயமாக கை கொடுக்கும். ஸோ அதுல நாங்க என்னென்ன டைப் ஆஃப் கோர்சஸ் நீங்க செய்யலாம் அது ரிலேட்டடா ஒன்றா பார்ப்போம். அதுல முதலாவது இப்ப உதாரணமா நீங்க மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சைட் போகணும்னா சீமா கோர்ஸ் எடுத்து நீங்க செய்யலாம். ஏன்னா நான் அது செய்திருக்கேன். ஸோ அது எவ்வாறு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது என்பதையும் நான் தொடர்ச்சியாகவே சொல்றேன். ஸோ இப்ப பெரும்பாலான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சீமா அவங்க பேரலா செய்திருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு அக்கவுண்டிங் கோர்ஸ் பேரலா செய்திருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, சில வேலைக்கு போகும்போது உங்களுக்கு ரெண்டு சைடுமே எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. அதோட இப்போ உதாரணமா என்ன எடுத்து பார்த்தோம்னா, நான் A level முடிச்சு கொஞ்ச நாள்லயே சீமா கோர்ஸ் தொடங்கினேன். ஸோ நான் ஃபுல் ஸ்டேஜும் கம்ப்ளீட் பண்ணல, 2 ஸ்டேஜ் ஃபுல்லா கம்ப்ளீட்டட், எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு. பிறகு 3rd ஸ்டேஜ்லயும் 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் இருக்கு, அதுல 2 சப்ஜெக்ட் முடிச்சிட்டேன். பிறகு அங்கால நான் போஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முதல் போஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அப்ப என்னுடைய ஒப்ஜெக்டிவா என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த நேரத்துல 2022 அப்படி எனக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுக்கு எவ்வாறு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, சரி சீமா படிச்சா இது ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் அந்த சீமா கோர்ஸ் வீட்டிலேயே சீமா பற்றி தெரிஞ்சது எல்லாருமே சீமா எடுங்கன்னு சொல்லி அதுக்காக தான் அந்த சீமா கோர்ஸ் செய்திருந்தேன். ஸோ அது எனக்கு கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஸோ அதாலதான் கம்பெனி வச்சிருக்கேன் இல்லை, ஆனா அந்த கம்பெனியை மேனேஜ் பண்றதுக்கு உதாரணமா பைனான்சியல்ல ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, சரி இதுதான் இந்த பிரச்சனை, ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு இந்த சீமான நாலேஜ் உதவிச்சு. அதோட பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன மாதிரி பட்ஜெட் எல்லாம் நீங்க போட வேண்டிய என்னதான் பெர்ஃபெக்ட் பட்ஜெட்டா இல்லாட்டியும் ஒரு 4-5 மந்த்ஸுக்கு உங்களுக்கு என்னென்ன செலவு வரும், அதுக்கு எப்படி நீங்க டேக்கிள் பண்ண போறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை நான் சீமால இருந்து லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தேவையான என்னென்ன எந்த கோல் என் கோல் இருந்துச்சோ அதுக்கு தேவையான நாலேஜை நான் இந்த சீமால இருந்து எடுத்தேன். உதாரணமா நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம், எனக்கு தேவையான அளவு நான் இப்போதைக்கு எடுத்துறேன். தச்சியலா பிறகு தேவைப்பட்ட நான் ஷூரா கம்ப்ளீட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், சரி இப்படி ஒரு வேலை செய்ய போறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு என்ஜினியரிங்கா இருக்க போறேன், இல்லாட்டி மெடிசின் பயோ நீங்க செய்ய போறீங்கன்னா அங்கால. ஆனா உங்களுக்கு சில நேரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அக்கௌண்டிங்ல, இல்லாட்டி பிசினஸ் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயமா நீங்க சீமாவோ ஏதோ அது ரிலேட்டடா ஒரு கோர்ஸ் நீங்க செய்து வச்சிருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த கோலை அடையிறதுக்கு அது கட்டாயமாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொன்ன ஒரு முதல் விஷயம். சரி, இப்ப 2வது டைப் கோர்ஸ் போகும், அக்கவுண்டிங் கோர்ஸ், அதாவது ஃபைனான்சியல் அக்கவுண்டிங். ஸோ ஃபர்ஸ்டா பார்த்தது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சீமா, அதாவது பிசினஸ் செய்ய மேனேஜ்மெண்ட் சைட்ல வர பிரச்சனைகள் அது ரிலேட்டடான அக்கவுண்டிங் அது வரும், பட்ஜெட்டிங் அது பற்றி தான் மெயினா போக்கஸ் ஆகும். இதே ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் சைட் போனோம்னா ACCA, பிறகு AAT இருக்கு, பிறகு சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் இருக்கு. ஸோ இதுல 3 எனக்கு தெரிஞ்ச ஒரு மெயினான கோர்சஸா இருக்கு. ஸோ இந்த 3 ப்ரொஃபஷனல் கோர்சஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஃபைனான்சியல் அக்கவுண்டன்ட் ஆகணும்ன்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி 3 கோர்ஸையும் நீங்க செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம், 3வது கோர்ஸ் இங்கிலீஷ் ரிலேட்டட் கோர்ஸ்.
ஏன்னா இப்போ உங்களுக்கு யூனிவர்சிட்டி தொடங்கின பிறகு பெரும்பாலும் உங்களோட சிலபஸா இருக்கட்டும், உங்களோட நோட்ஸா இருக்கட்டும், லெக்சரர் படிப்பிக்கிற மோடாக இருக்கட்டும், அதை எல்லாமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் பெரும்பாலும் கொண்டு போக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இப்போ உங்களுக்கு தச்சையில இங்கிலீஷ் அவங்களுக்கு கதைக்கிறது டக்குன்னு விளங்க கஷ்டமாக இருக்கும் என்றால் நீங்க இப்போ ஏதாவது ஒரு இங்கிலீஷ் கோர்ஸுக்கு போய் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த வகையில நீங்க அந்த உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் வந்து கூட்டிக் கொள்ளலாம், இங்கிலீஷ் நாலேஜை கூட்டிக் கொள்ளலாம். அதே போன்று இப்ப தச்சில உங்களுக்கு யூடியூப் வீடியோ பார்த்து இல்லாட்டி படங்களை பார்த்து உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதனால இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயமா உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய கோர்சஸ்லயும் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. அதாவது வந்து ப்ரோக்ராமிங் கோர்ஸ். இப்போ உதாரணமா நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் தான் என்டர் ஆக போறீங்க, இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டி ஏதோ ஒரு கோடிங் பார்ட் வரக்கூடிய ஒரு இதுக்குள்ள போக போறீங்கன்னா நீங்க கட்டாயமா இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கோர்ஸ்களை நீங்க கட்டாயமா செய்து வச்சிருங்க. அது வந்து உங்களுக்கு கட்டாயமாக ஒரு காலத்துல ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கோ இல்ல நீங்க யூனிவர்சிட்டியில என்டையரா ஃபுல்லா படிக்கோ உங்களுக்கு ஏதோ ஒரு இது ஸ்டார்டிங் ஒரு தெரிஞ்சதை நீங்க படிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். உதாரணமா மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க ஏ-லெவல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் டைமே போய் நீங்க எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்தையும் ஒரேடியா உங்களுக்கு தெரிய சில நேரம் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால இப்பயே இந்த டைம்ல நீங்க அதை படிச்சு கொள்ளலாம். யூடியூப்லயும் இருக்கு, இல்லாட்டி கோர்சஸும் அதுல சில இன்ஸ்டிடியூட் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ நாங்க வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரெய்னியாக்ஸ் சொல்லி ஒரு கோர்ஸ் ப்ரொவைடர், ஒரு கோர்ஸ் இன்ஸ்டிடியூட்டை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றோம். அதுல மெயினா வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுகள் வந்து குரூப் கிளாஸா நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கோர்ஸும் நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பைத்தன் லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் நாங்க இந்த இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயமாக கீழே இருக்கிற லிங்கை அமைத்தி ஜாயின் பண்ணி அதுக்குரிய டீடைல்ஸையும் பார்த்து கொள்ளலாம். இது வந்து ஒரு 6 month கோர்ஸா இருக்கு. ஸோ இந்த 6 months வந்து டோட்டல் ஃபீ வந்து 35,000 rupees இருக்கு. அதே போல சண்டே 4:30 to 6 PM இந்த கிளாஸ் நடக்கும், ஒரு குரூப் கிளாஸ். ஸோ ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு அந்த கிளாஸ் நடக்கும். ஸோ for 6 months இந்த கோர்ஸ் போகும். இந்த கோர்ஸ்ல என்னென்ன படிப்போம்ன்றதையும் நான் அந்த லிங்க்லயே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா அதுலயே நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இந்த கிளாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மே 1st வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்ப அடுத்த கடைசி ஃபைனல் கோர்சஸ் எதை பற்றி நாங்க கேட்க போறோம்னா ஏஐ கோர்ஸ். இப்ப பெரும்பாலும் நாட்கள் நீங்க யோசிச்சிருப்பீங்க, இப்ப படிக்கைக்கு இப்ப ஏஐ வந்து பயங்கர ட்ரெண்டா இருக்கு, ChatGPT அதுல எல்லாமே ட்ரெண்டா இருக்கு, எல்லாமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ்ல நீங்க போய் ஜாயின் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான ஐடியாவா இல்லாம இருக்கும். ஏஐனா உண்மையிலே என்ன செய்வாங்க, என்ன படிப்பாங்க. இப்ப கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னா சில நேரம் நீங்க O-level IT எடுத்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், சரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னா என்ன மாதிரி ஒரு பேசிக்கா ஒர்க் இருக்கும்னு தெரியும். ஆனா இதே வந்து ஏஐல உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஏஐ கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஏஐ கோர்ஸ் வந்து நாங்க வந்து எங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரெய்னியாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றோம். அதுவுமே ஒரு 6 month கோர்ஸ். சாட்டர்டே 4:30 இருந்து 6 PM மட்டும் இருக்கு. ஸோ இதுல வந்து மெயினா நாங்க என்ன படிப்பிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே ஏஐன்னு சொன்னாலும் பெரும்பாலும் நாட்கள் இருக்கிற மாடல்ஸை வந்து டிரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணமா ChatGPT ஆக இருக்கட்டும். ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு கன்வர்சேஷனல் பொட் ஒன்று செய்யறாருன்னா, அதாவது ஒரு ஆள் வந்து ChatGPT செய்யற மாதிரியான இன்னொரு வெப்சைட் தான் செய்யறாருன்னா அவங்க நார்மலா என்ன செய்யறாங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஏற்கனவே ChatGPT-ல இருந்தே அந்த சர்வீஸை நாங்க எடுக்கலாம். அதாவது கதைக்கக்கூடிய அந்த தன்மையை ChatGPT-ல இருந்தே எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வேலைகள் தான் ஏஐல செய்துட்டு இருக்காங்க. ஏஐன்னு சொன்னாலும் இந்த மாதிரியான வேலைகள் தான் கூடவா செய்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கட கோர்ஸ்ல நாங்க ஏஐல வந்து என்னென்ன படிப்போம் பாத்தீங்கன்னா ஏஐ பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கணும். ஆகத்துல போய் இறங்கி போய் பாத்தீங்கன்னா மெயினா மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அதோட பேசிக் கன்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கணும். ஸோ அந்த பேசிக் கன்செப்ட் தான் நாங்கள் இந்த ஏஐ கோர்ஸ்ல 6 months படிக்கிறோம். ஸோ இதுல வந்து ஏதாவது ப்ரீ ரிக்வெஸ்ட் தேவைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேத்ஸ்ல வந்து ப்ராபபிலிட்டி பற்றி ஓரளவு அறிவிருக்கணும். அதாவது O-level நீங்க படிச்ச அந்த ப்ராபபிலிட்டி கன்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஏஐல வந்து பெரும்பாலும் நீங்க படிக்க போறதே ஸ்டாட்டிஸ்டிக் ஆக ஸ்டார்டிங்ல வந்து ப்ராபபிலிட்டி அதெல்லாம் வரும். அதுக்கு பிறகுதான் கோடிங் புது புது கன்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க படிப்பீங்க. ஸோ அதுவும் ஒரு 6 month கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, இப்ப இந்த வீடியோல நான் உங்களுக்கு மொத்தமா 5 டைப்பா கோர்சஸ் பற்றி விளங்கப்படுத்தியிருந்தேன். இது தவிரவும் கணக்கு கோர்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருந்து நான் இதுல மிஸ் பண்ணிட்டேன்னா கட்டாயமா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதோடு உங்களுக்கு இந்த கோர்சஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம்னா கீழே நான் அதுக்குரிய லிங்க்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ அதுலயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. தேங்க்யூ.